பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கூனி குழம்பு. அதாவது இறால்னு சொல்லுவோம் இல்லையா, இறால் அந்த கூனின்னு சொல்லுவாங்க. அந்த கூனி குழம்பு செய்ய போகிறேன். இதை நம்ம வெறும் தொக்காவும் வைக்கலாம். தொக்கா வச்சு அப்படியே போட்டு பிரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பெரிய இறால் தான் இருந்தும் பார்த்திங்கன்னா எனக்கு உரிக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த உள்ளக்க இருக்கிற அந்த கருப்பாக குடல் மாதிரி அதை எடுக்கிறது தான் கஷ்டம். சரி, இப்போ அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது காஞ்சிருச்சு. 2-3 வெந்தயம், கொஞ்சம் சீரகம், இவ்வளவு போட்டிருக்கேன். கடுகும் போட்டிருக்கேன். சீரகம் போடலை. கடுகு, உளுந்து, வெந்தயம் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலேயே சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சிருக்கு. இது 1/2 கிலோ இறாலுக்கு நான் நறுக்கின வெங்காயம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வெள்ளைப்பூடு இதாக இருக்குது பாருங்கள். இதையும் உரித்து நறுக்கியே வச்சிட்டேன். அப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி, அவ்வளவுதான். அதுக்கு மேலே போடலை. தக்காளி அதிகமாக போட்டால் இனிப்பாக தான் இருக்குமே தவிர அவ்வளோ ஒன்றும் டேஸ்டெல்லாம் கொடுக்காது என்னையை பொறுத்த வரைக்கும். தொக்கா வைக்கும்போது வேணால் நம்ம வெறும் தக்காளி சேர்த்துக்கலாம். சரி, இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கணும். உப்பு எடுத்து வச்சுக்கலாமா? உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது சரியாக வரும்னா போட்டுக்கிறலாம், இல்லைன்னா மிச்சம் இருந்தாலும் வச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா? இந்த நேரத்தில் அந்த ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுட்டு இந்த உப்பும் போட்டுடுறேன். இப்போவே நான் போட்டுடுறேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த குழம்பு தூள் ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு 50 கிராம் புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்குறதும் போதும். இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இந்த மசாலாவை போட்டு நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு, ரொம்ப வதக்க முடியாது ஏன்னா சட்டியில் அப்பும். இந்த புளிக்கரைசலை இதில் ஊற்றிடலாம். நம்ம தொக்கு செய்கிறதா இருந்தால் இப்போவே அதில் புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இதை இறாலை போட்டுடலாம். ஆனால் இது குழம்பாக வைக்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கும் குழம்பு மசாலா வாடை போகிறதுக்கு. அதனால் இறாலை இப்போ போடக்கூடாது. போட்டாக்கா அந்த நேரம் ரொம்ப எடுத்துக்கிறதுனால ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இறால் போட்டால் போதும், அவ்வளோதான். சரி, இந்த குழம்பு கொஞ்சம் வற்றி வரட்டும். அவ்வளோதான். கூனி இறால் போடாமலே குழம்பு பக்காவாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம இந்த இறாலை வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு, இது மேலே எல்லாம் தண்ணி இல்லை, அடியில் தான் தண்ணி இருக்கும். பிழிஞ்சிட்டு போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே வெந்தாலே போதும். குழம்பு பார்த்திங்கன்னா இப்போவே அப்படியே எண்ணெய் படர்ந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட, ஆமாம், இறால் போட்டிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷமாவது வேகணும். ஏன்னா அப்புறம் பச்சை வாடை அது நல்லதும் கிடையாது வேகாமல் இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு வாசனையோட தலை கொதிக்குது பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அப்புறம் அது வந்து அந்த சட்டி சூட்டில் கொஞ்சம் கெட்டியாகும். அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான இறால் குழம்பு. இந்த வீடியோ பார்த்த நீங்கள் புதுசானவங்களாக இருந்தால் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு, அடுத்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுங்கிற ஆசையில் நாங்கள் இருக்கிறதுனால பெல் பட்டனையும் கிளிக்கிட்டு சாப்பிட வாங்க. மற்றபடி சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு சக்தி கிச்சனுடைய நன்றியும் வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.